ஹாய் காய்ஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்ன அப்டின்னா, ஒரு சைட் டிஷ் வகை தான் பார்க்க போறோம். ஸோ ஒரு பொரியல் தான் பண்ண போறோம். கல்யாண வீட்லலாம் போய் சாப்ட்டுருப்போம்ல. அந்த கேரட்டு, பீன்ஸ் அதுக்கப்புறம் கோஸ்லாம் போட்டு பண்ற ஒரு பொரியல் தான் பார்க்க போறோம். ஸோ அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவ வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாவ வந்து 2ஆ வந்து கட் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, கோஸு இது 3யுமே வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ உங்க கைப்பிடிக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பாசிப்பருப்ப நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இது முழுக்காவே நம்ம என்ன பயன்படுத்த போறோம்னா, மிளகா மட்டும் தான் பயன்படுத்த போறோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு எந்த அளவுக்கு மிளகா தேவையோ, ஸோ அந்த அளவுக்கு மிளகா வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டா போதும். ரொம்ப எண்ணெய் விட தேவையில்ல. 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு, அது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பல்லாரி வெங்காயத்தையும், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மிளகாவையும் உள்ள தூக்கி போட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அது நல்லா வதங்கி பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் கோஸ் இது எல்லாத்தையுமே ஒண்ணா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமா வந்து உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கோங்க. ஃபைனலா கூட பார்த்துக்கலாம். இப்போ காய்கறி வேகுற அளவுக்கு மட்டும் உப்பு போட்டா போதும். ஸோ உப்பு போட்டுட்டு நல்லா வந்து அந்த ஊத்துன எண்ணெயில வந்து அந்த காய்கறி எல்லாம் போட்டு வதங்கணும். லைட்டா வதங்குனா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கழுவி ஊற வச்சு வச்சிருக்கோம்ல, ஸோ அந்த பாசிப்பருப்ப வந்து உள்ள போடணும். நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி அத கழுவி ஒரு 5 நிமிஷம் மட்டும் தான் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஸோ ஊற வச்சு அந்த இதையும் வந்து உள்ள போட்டு அதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு உப்பு வந்து வேகறதுக்கு எவ்வளோ தேவையோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுட்டு, ஒரு ஒரு 3/4 கிளாஸ்லேருந்து ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊத்துனா போதும். அதிகமா தண்ணி ஊத்த தேவையில்ல. ஸோ தண்ணி ஊத்திட்டு ஃபுல்லா அடுப்பு என்ன பண்ணும் அப்டின்னா, சிம்ல தான் இருக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டுமே போதும். நல்லா வந்து குயிக்காவே வெந்துரும். உடைக்குள்ள எடுத்து ஒரு ஒரு 1 டைம்க்கும் 1 டைம் இல்லன்னா 2 டைம்ஸ் வந்து கிளறி விட்டா போதும். ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, ஃபைனல் அவுட்கம் வந்து எப்டி இருக்கும் அப்டின்னா, நல்லா டேஸ்ட்டான ஒரு யம்மியான ஒரு கோஸ் பொரியல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்திருக்குன்னு பாருங்க. ஸோ ரொம்ப குழையாம எப்படி இருக்குன்னு பாருங்க. பாசி பருப்புலாம் குழையவே இல்ல. ஸோ அப்படியே வந்து நல்லா வெந்திருக்கு. அதுக்குன்னு வேகாமையும் அப்படியே வந்து முழுசு முழுசா இல்ல. ஸோ நல்லா வெந்திருக்கு. ஆனா குழையல. அது மாரி காய்கறியும் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து குழையாம நல்லா வெந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃபைனலா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 கப் தேங்கா, வந்து தேங்காய் துருவல் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து தேங்காய் துருவல் ஃப்ரெஷ்ஷானது இல்ல. ஸோ டெசிகேட்டட் கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஃபைனலா வந்து கருவேப்பில பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கிடைச்சதுன்னா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்க அப்டின்னா, கல்யாண வீட்ல வைக்கிறதோட நம்ம வைக்கிறது அவ்ளோ நல்லாருக்கும். ஸோ ஹெல்தியா, ஆயில் கம்மியா ஸோ நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எப்டி இருக்குங்கிறத கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.